நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகச் செய்ய போகிறார். ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நம்முடைய வாழ்க்கை தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும், எந்த விதத்துல பார்த்தாலும் ஆசீர்வாதத்திற்கான வாசலே தெரியாத இடம்தான் வனாந்தரம். ஒரு தேவைகள் சந்திக்கப்படாத இடம்தான் வனாந்தரம். நிர்மூலமாக்கப்பட்டு போன இடம்தான் வனாந்தரம். வறண்ட நிலம் எதை குறிக்கிறது என்றால், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆசீர்வாதம் செழிப்பு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகிற ஒரு இடம்தான் வறண்ட நிலம். ஒரு செழிப்பான இடம் வற்றி போகுது அப்படின்னா அதுதான் வறண்ட நிலம். ஒரு செழிப்பான இடத்துல இருந்து ஒன்றுமே இல்லாமல் போகிற இடத்துக்கு பேரு வறண்ட நிலம் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்தை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாராம்? மகிழ்ந்து கடுவெளி, எதற்குமே ஆகாது, உதவாக்கரையா இருக்கிற அந்த கடுவெளி என்னவாகுமாம்? காட்டு கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்கிற. இன்று இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீ செவி கொடுத்தாயானால், வறண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையை, வனாந்தரமாய் காணப்படுகிற உன் வாழ்க்கையை, கடுவெளியை போல காணப்படுகிற உன் வாழ்க்கையை புஷ்பத்தை போல மாற்ற வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. நிச்சயமா அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை நிச்சயமா ஒரு நாள் மாறப்போகிறது. நீ அவரை மாத்திரம் விட்டு விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டு பாரு. வறண்ட நிலம் மாறும், வனாந்தரம் செழிக்கும், கடுவெளி ஒன்றுக்குமே ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு மோசமான வழி, மோசமான காடைத்தான் கடுவெளி என்பார்கள். அந்த கடுவெளியில உன் வாழ்க்கை காட்டு புஷ்பத்தை போல் மிகவும் அழகுள்ளதாய் மாற்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் மத்தியில, உன் நடுவில் பேசி கொண்டிருக்கிறார். நீ அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயானால், இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான். உன் வாழ்க்கை அப்படியாய் மாறப்போகிறது. இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உன்னை மாற்றி, ஆண்டவர் உன்னை பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கர்த்தரே, அப்பா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். வனாந்தரமா இருக்கிற வாழ்க்கை, வறண்ட வெளியை போல அப்பா செழிப்பான வாழ்விலிருந்து விழுந்து போன வாழ்க்கையில கிடக்கிற ஒவ்வொருவரையும், அப்பா கடுவெளிகள்ல தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காட்டு புஷ்பத்தை போல செழித்தோங்கி வளர, காட்டு புஷ்பத்தை போல ஒரு செழிப்புள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இன்று உம்முடைய சத்தத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் செவி கொடுக்கிறார்களோ அவர்களோட வாழ்க்கை நீர் அப்படியே மாற்றி ஆசீர்வதிக்க போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்து வழி நடத்தும். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. God bless you.